Hi friends, இன்னைக்கு 10th Max Chapter 2 இருந்து Exercise 2.1 இருந்து 5th question பார்க்க போகிறோம். Prove that square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. ஒரு இன்டீஜரோட ஸ்கொயரை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ரிமைண்டர் எய்தர் 0 அப்படி இல்லை 1 கிடைக்கும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். எனி இன்டீஜர் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட ஸ்கொயர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர். இப்போது நம்ம எக்ஸை வந்து ஈவன் இன்டீஜர்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பி அன் ஈவன் இன்டீஜர் எக்ஸ் ஈக்குவல் டு 2q + 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். 2q தி ஹோல் ஸ்கொயர் + 0. 2q தி ஹோல் ஸ்கொயர் வந்து 4q ஸ்கொயர். இப்போ இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 4ல் இருக்குது. ஸோ ஒரு நம்பரை நம்ம 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக 4ஆல் டிவைடும் ஆகும். ஸோ வென் எக்ஸ் இஸ் அன் ஈவன் இன்டீஜர் இட் இஸ் டிவைடட் பை 4 அண்ட் லீவ்ஸ் ரிமைண்டர் 0. அடுத்தது எக்ஸ் வந்து ஆட் இன்டீஜர்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2q + 1. எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 2q + 1 தி ஹோல் ஸ்கொயர். இது வந்து a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. நமக்கு இதுக்கு ஃபார்முலா என்ன? a² + 2ab + b². இங்கே ஏக்கு பதிலாக 2q இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. ஸோ 2q தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2q + 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ 2q ஹோல் ஸ்கொயர் வந்து 4q ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2 4q + 1. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக 4q இருக்குது, அதை வெளில எடுத்துக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கும்? q + 1 ப்ளஸ் இந்த 1. இந்த q × q + 1க்கு பதிலாக நம்ம kன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4k + 1. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன கிடைக்குது? 4k + 1. ஒரு நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக 4ஆல் டிவைடும் ஆகும். ஸோ வென் எக்ஸ் இஸ் அன் ஆட் இன்டிஜர் இட் இஸ் டிவைடட் பை 4 அண்ட் லீவ்ஸ் ரிமைண்டர் 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.